வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு கார்ன் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து கிறிஸ்பி கார்ன். இதுக்கு நான் வந்து 1 கப்பு வந்து கார்ன் எடுத்திருக்கேன், மக்காச்சோளம். இதுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு பிசைகிற மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து அதில் அந்த கார்ன் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈரத்துக்குள்ளேயே இந்த மாவு வந்து நல்லா பைண்ட் ஆகிக்கும். நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஆயிடும். அதில் இருக்க தண்ணியிலேயே மாவு கொஞ்சம் ஊறி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் ஊறிட்டோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் வச்சு இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது கார்ன் நல்லா ஃப்ரையாக வெடிக்கும். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் போட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பெரிய மசாலா சொன்னால் அப்படி தேவையில்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா, அப்புறம் ரொம்ப நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன். இல்லாட்டி உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பி கார்ன் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.